நாங்கள் இன்றைய பார்க்க போகிறது ஸ்க்ரெட்சில் என்னென்று ஒரு ப்ரோக்ராம் லோட் பண்ணி வீடியோ கிரியேட் பண்ணுறேன்றது தான். அதுக்காண்டி நாங்கள் வந்து இப்போ என்ன வீடியோ கிரியேட் பண்ண போகிறோம்டா சன்னை சுற்றி ஏர்த் ரவுண்ட் பண்ணி கொண்டு வர மாதிரி ஒரு வீடியோ. அதுக்கு முதல்ல நாங்கள் ஸ்க்ரெட்ச் ஆப்பை டவுன்லோட் பண்ணி எடுத்துட்டு ஸ்க்ரெட்ச் ஆப்புக்குள்ளே போகலாம். போயிட்டு நீங்கள் தேவையான ஃபோட்டோவை இந்த இமோஜியில் போய் மேலே இருக்கிற அப்லோட்ஸ் மை ரைட் என்றதுக்கு போயிட்டு நீங்கள் இந்த 3 படத்தை எடுத்து விட்டுக்கோங்க. முதலாவது நாங்கள் ஏர்த்துக்கு ப்ரோக்ராம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏர்த்துக்கு 2 ப்ரோக்ராம் வரப்போகுது. நாங்கள் எந்த ப்ரோக்ராம்னாலும் தொடங்குறதுக்கு முதல் வென் கிளிக்கை விட்டுட்டு தொடங்கணும். அதுக்கு பிறகு எங்களுக்கு வந்து இதில் வந்து பென் அண்ட் ஆப்ஷன் வேணும். இதில் இருக்குது. அப்படி உங்களோட பிசியில் இல்லாட்டி இதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த இருக்கு பென் எடுத்துடலாம். இப்படி பென் எடுத்துட்டு அடுத்தது ரேசால் அதை கொண்டு வந்து விட்டுருங்க. அடுத்தது பென் டவுன் அதையும் கொண்டு வந்து விட்டுட்டு செட் பென் கலர் டு பர்பிள். செட் பென் கலர் டு பர்பிள் கலரை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் செட் பென் சைஸ் டு. செட் பென் சைஸ் டு இதில் 2 கொடுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் முடிஞ்சு அடுத்த இடத்துக்கு இன்னொரு ப்ரோக்ராம் இருக்கு. அந்த ப்ரோக்ராம் கொடுப்பான். அந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்றதுக்கு வென் கிளிக் விட்டுட்டு கோ டு இதுக்குள்ள இருக்கு கோ டு எக்ஸ். இதுல விட்டுட்டு எக்ஸுக்கு -156 ஒய்க்கு வந்து +10. அடுத்தது கொடுக்க போறது வந்து பாயிண்ட் இன் டிரெக்ஷன்ல விட்டுட்டு நீங்க 30 கொண்டு விட்டா சரி 50. ஓகே 50ல விட்டுட்டுங்க. அடுத்தது வந்து 50ல விட்டுக்கோங்க. அடுத்தது வந்து என்ன செய்ய போறோம்னா ரேசோல். அந்த பென்னிலேயே போய் பார்த்தீங்கன்னா ரேசோல் இருக்கு. அந்த ரேசோலை இதில் கொண்டு அட்டாச் பண்ணிட்டு forever control ஆப்ஷனுக்குள்ள forever. நெக்ஸ்ட் மூவ் 8 ஸ்டெப்ஸ் மோஷன். மூவ் 8 ஸ்டெப்ஸ் இதில் 800 டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது டேர்ன் இந்த செகண்ட் ஆப்ஷன் 50 டிகிரின்றதை 4 டிகிரி ஆக்கிக்கோங்க. அடுத்தது வெயிட் 2 செகண்ட்ஸ். அது வந்து கண்ட்ரோலுக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வெயிட் 0.1 செகண்ட். வந்து ஏர்த்துக்கான ப்ரோக்ராம் ஃபுல்லாக முடிஞ்சு நாங்கள் சன்னுக்கு போகலாம். சன்னுக்கு வந்து ப்ரோக்ராம் நாங்கள் கொடுக்க போகிறதில்ல. நீங்கள் வந்து சன்னுக்கு விரும்பினா சன் சுற்றி கொண்டு இருக்கிற மாதிரி ப்ரோக்ராம் கொடுக்கலாம். அதுக்கான ப்ரோக்ராம் நான் இப்போ சொல்கிறேன். அதுக்கான ப்ரோக்ராம் என்னென்னா வென் கிளிக் second program go to x -11 y -5. next third forever அதுக்குள்ள foreverக்குள்ள turn 1 டிகிரி அதை கொடுத்துட்டீங்கன்னா சன்னை ரவுண்ட் பண்ணி கொண்டு இருக்கலாம். அதே நேரம் சன் மூவ் ஆகும். சன்னுக்கு நான் கொடுக்க போறதில்ல, அப்படியே சன் இருக்கட்டும். அடுத்த ஸ்டார் வந்து பிளிங்க் ஆகி கொண்டு இருக்கிறதுக்காண்டி நாங்கள் ஒன்று கொடுக்கலாம். அதுக்கு வந்து ஸ்டாரை கிளிக் பண்ணிட்டு பழமையாக செய்கிற மாதிரி வென் கிளிக். அடுத்தது வந்து செட் சைஸ் டு லுக்ஸுக்குள்ள போனீங்கட்டா இருக்கும். செட் சைஸ் டு 5. அடுத்து வந்து கண்ட்ரோல்ல forever சேஞ்ச் சைஸ் பை செகண்ட். லுக்ஸுக்குள்ள போனீங்கட்டா சேஞ்ச் சைஸ் பை. அதுக்கு வந்து நீங்கள் என்ன சைஸ் கொடுக்கணுமெண்டா 10லேயே தான் இருக்கு. அது பிரச்சனை இல்லை. வெயிட் 0.2 செகண்ட். 5 கண்ட்ரோல் வெயிட் 0.1 செகண்ட்.
அடுத்த வந்து நீங்க கொடுக்க வேண்டியது சேஞ்ச் சைஸ் பை 10. வந்து லுக்ஸுக்கு போனீங்கடா சேஞ்ச் சைஸ் பை 10. இது வந்து ஸ்டாருக்கான ஃபுல் ப்ரோசஸும் ஆயிடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஃபுல் ப்ரோக்ராமும் லோட் ஆகியாச்சு. இப்போ நாங்கள் ஸ்டார் வந்து ஸ்கையில் ஒரே ஒரு ஸ்டார் மட்டும் இருக்காதுன்றதால ஸ்டார் கணக்க ஸ்டார் போடுறதுக்காண்டி நாங்கள் ப்ரோக்ராமாக சேர்த்து ஃபோட்டோவை சேர்த்து டூப்ளிகேட் பண்ணணும். அதுக்கு ஸ்டாரில் கொண்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா டூப்ளிகேட் வரும். அதே மாதிரி ஒரு 10 ஸ்டார் டூப்ளிகேட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ ஸ்டார் ஃபுல்லாக தேர்ட் இடத்தை விட்டு டூப்ளிகேட் பண்ணிட்டேன். இனி வந்து ஃபுல்லாக நீங்கள் விரும்பினீங்கண்டா இந்த ஸ்டார் மூன் சன்னுண்ட இது பேக்ரவுண்டை கிளியர் பண்ணலாம். அதுக்கு சன்னை கிளிக் பண்ணிவிட்டு இதில் கஸ்டமைஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். இதில் போய் ரேஸில் போனீங்கன்னா நீங்கள் அழிச்சிக்கலாம். இப்போ நான் அழிக்கலை, இப்படியே வச்சுட்டு பார்க்கலாம். இப்போ வந்து எங்களோட ஃபுல் ப்ரோக்ராமும் லோட் ஆகிட்டு இனி நாங்கள் இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டெஸ்ட் பண்ணுறதுக்காண்டி நாங்கள் இந்த ஸ்க்ரீனை ஃபுல் ஸ்க்ரீனுக்கு எடுத்துக்கலாம். ஓகேயா, இப்போ ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வந்துட்டு இனி நாங்கள் இதை ப்ளே பண்ணி பார்க்கலாம். நாங்கள் கொடுத்த மாதிரியே ஸ்டார் எல்லாம் பிளிங்க் ஆகிக்கிட்டு இருக்கு. சன் நடுவில் நிற்கிது. ஏர்த் வந்து சன்னை ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு வருது. இதுதான் ப்ரோக்ராம். பார்த்தீங்கன்னாலே தெரியும். நீங்கள் வந்து ஸ்டார் எத்தனை வேண்டாலும் எடுக்கலாம். நான் வந்து 8 ஸ்டார் எடுத்தேன். நான் கூட எடுக்க அந்த டிஸ்பிளேல கூட போட ஒரு வடிவில்லாம போயிட்டு, அதனால நான் குறைவாக எடுத்தேன். இப்போ நம்ம ப்ரோக்ராம் முடிஞ்சு இனி வந்து இந்த ப்ரோக்ராமுக்கான எல்லா ப்ரோக்ராமும் ஒவ்வொரு ஃபோட்டோக்கான ப்ரோக்ராமும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விட்றேன். நீங்கள் பாருங்கள். பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.